இந்த ராமாயணம் எப்படி நம்மளுக்கு கதையா கிடைக்கிறதுன்னா லவகுஷால் கானம் பண்ண பிரகாரத்துல கிடைக்கிறதுன்னு பெரியவா சொல்றா. திரிலோக சஞ்சாரியான நாரத சுவாமி என்ன பண்றார், பகவன் நாமத்தை சொல்லிண்டு வீணையை மீட்டு பகவன் நாமாவை சொல்லிண்டு இப்படி வந்துட்டு இருக்கிற நாரத சுவாமி வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு வரார். வந்த அந்த வால்மீகி மகரிஷிக்கு அர்க்யபாத்யாச்சமனியம் கொடுத்து பிரஷ்னம் பண்றார். இந்த வால்மீகி மகரிஷி என்ன பிரஷ்னம்னா, தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். தபஸ்வாத்யாய நிரதம் வாக்விதாம்பரம் முனிபுங்கவம் நாரதம் தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா. அந்த எப்பேற்பட்ட நாரதர் என்கிறார், தபஸ்வாத்யாய நிரதம் அத்தியனம் பண்ணவர். தபஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, யார் யாருக்கு மனசு எந்தெந்த விஷயத்தில் லயிக்கிறதோ அதுதான் தபஸுங்கிறார். ஒருத்தருக்கு தியானம் பண்ண பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு கர்மா பண்ண பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு யோகா பண்ண பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு பக்தி பூஜையை எடுத்து போட்டு இருக்கிறதுல பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு நாம சங்கீர்த்தம் பண்றதுல பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு கதை கேட்கறதுல பிடிக்கும், இன்னொருத்தாளுக்கு கதை சொல்றதுல ஒரு அனுபவம் இருக்கும். இது போல யார் யாருக்கெல்லாம் மனசு லயிக்கிறதோ அதுதான் தபசு. அந்த தபஸ்வியான அந்த நாரதர் அத்தியனம் பண்ணவராம், பூர்ண அத்தியனம் பண்ணவர் நாரதர். வாக்விதாம்பரம் அவருக்கு விசேஷனம், வாக்விதாம்பரம் வாக்க அடைந்தவர்களிலேயே சிறந்தவர் இந்த நாரதர். அதற்கும் மேல முனிபுங்கவம், முனிகளுக்குள்ள சிரேஷ்டர் இவர் தான், அதனால முனிபுங்கவம். தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா. இத இவருக்கு இவ்வளவு விசேஷம் சொல்றாரே, அப்ப கதை கேட்கிறாரு, கொஸ்டின் கேட்கிறாரு, அவருக்கும் கொஞ்சம் தபஸ் இருந்தாதான் இந்த கேள்வி அர்த்தமாகும். அதனால எப்பேற்பட்ட வால்மீகினா தபஸ்வி வால்மீகி, அவரும் தபஸ் உடையவர். கதை சொல்றவா மட்டும் சொல்லிண்டே இருந்தா போறாது, கேட்கிறவா அதை உள்வாங்கிக்கணுமோ, அதனால சொல்றார் தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா.